அவங்க பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிராயச்சித்தம் எதனால அப்படின்னா, நம்மளால ஒருத்தவங்க மனசு வலிச்சிருக்கலாம். பிள்ளையார் எறும்புங்கிறது நம்ம இல்லத்துல சடனாக தான் வரும். அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அதாவது எறும்புகள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். இந்த எறும்புகள்லே விசேஷமான ஒரு எறும்பு இருக்குது. அதாவது கருப்பு கலரில் இருக்கும். அது மனிதனை கடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அது திடீர்னு தான் ஒரு இல்லத்துக்கே வரும். எப்போவுமே அந்த கருப்பு எறும்பை பார்க்க முடியாது. அதுக்கு பிள்ளையார் எறும்புன்னே பேர். அந்த எறும்பு ஒரு வீட்டுக்குள்ளே மொக்கிது அப்படின்னா அந்த வீட்டில் நேர்த்தி கடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, நேர்த்தி கடன் அப்படின்னா தெய்வங்களுக்கு நம்ம வேண்டிக்கக்கூடிய ஒரு வேண்டுதல், அதுதான் நேர்த்தி கடன் சொல்லக்கூடியது. அந்த நேர்த்தி கடனை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த எறும்புகள் நம் வீட்டில் வந்து முக்கிய ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஞாபகப்படுத்தி எந்த தெய்வத்துக்கு என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறோமோ அந்த வேண்டுதலை நம்ம நிறைவேற்றக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு. அதை உடனே நம்ம போய் செய்துடணும். அது இறைவன் நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு இது சகுனம்னு சொல்கிறது. அதை உடனே நம்ம நிறைவேற்றணும். சரி, பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தம் எதனால் அப்படின்னா, நம்மளால் ஒருத்தவங்க மனசு வலிச்சிருக்கலாம். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு நம்ம தெரியாமல் சில தவறுகளை பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நம்ம யாருக்காவது ஏதோ ஒரு தவறு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபோனை பண்ணி, மன்னிச்சிருங்க, தெரியாமல் நான் இந்த தவறை பண்ணிட்டேன், என்னால் நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க, இனிமேல் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது தான் பிராயச்சித்தம் பண்ணுறது. இல்லை, நம்மளால் அவங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு பெருசாக நம்ம செய்ய முடியலனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு செய்யும்போது அந்த நிமிஷத்தில் அவங்க படக்கூடிய சந்தோஷம் நமக்கு பிராயச்சித்தத்தினுடைய பலனை உடனே கொடுத்துரும். காரணம் எதனால்னா, இறைவன் ஒவ்வொரு முறையில் நமக்கு பல விஷயங்களை வந்து கொடுக்குறார். அதே மாதிரி தான் இந்த விநாயகர், அதாவது பிள்ளையார் எறும்புங்கிறது நம்ம இல்லத்தில் சடனாக தான் வரும். அப்படி முக்கியதுன்னா நீங்கள் உடனே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்யக்கூடிய அதாவது வந்து நேர்த்தி கடனும் பிராயச்சித்தமும் இருக்கிறதுனால மட்டுமே இந்த ஒரு சகுனத்தை இறைவன் காட்டுகிறான்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அதனுடைய கடமைகளை உடனே செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள், சில வருத்தங்கள், வேதனைகள் இதெல்லாம் முழுமையாக விலகி நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை வரும். இதை உணர்ந்து செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல வளம் இருக்கும், நலம் இருக்கும். ஜெய் சாய்ராம்.